ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆகுதுல. இன்னைக்கு நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான். அதோட ப்ரிவியூ நேற்றே போட்டாச்சு. பார்க்க போய் பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லிடுங்க. வெரி ஷார்ட் டோர்னமெண்ட் இது. ரெண்டு குரூப்பு, ஆளுக்கு மூணு மேட்ச் தான். ஒரு மேட்ச் தோற்ற கூட கஷ்டம். அண்ட் எல்லா மேட்சுமே இம்பார்ட்டன்ட், சிக்னிஃபிகன்ட். ஓப்பன் டோர்னமெண்ட்னா இதான். எல்லா டீமுக்கும் சான்ஸ் இருக்குது. எக்ஸப்ட் பங்களாதேஷ் மட்டும் கொஞ்சம், ஏன்னா சாகிப் அல் ஹசன், லிண்டன் தாஸ்லாம் ட்ரா பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் வீக்காக தெரியும். மற்றபடி யார் வேணால் எங்கே வேணால் ஒரு ஆனால் கிவன் டே எனிபடி கேன் பீட் எனி ஒன். சச் அன் ஓப்பன் டோர்னமெண்ட் 7 பேரில் யார் வேணால் ஜெயிக்கலாம். ஈவன் ஆப்கானிஸ்தான் சொல்கிறேன், பிகாஸ் தட் ஸ்பின் அட்டாக்கிங் பிளேயர். எனிவே இப்போ என்ன பேச போகிறேன், இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல துபாயில். அதை பற்றின ப்ரிவியூ பேசலான்னு. டெஃபினெட்லி இந்த டோர்னமெண்ட் வில் டிசைட் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியோட ஒயிட் பால் கிரிக்கெட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. அவங்க ஆல்ரெடி T20 ரிட்டையர் ஆகிட்டாங்க. டெஸ்ட் மேட்ச்லேயே ரோஹித் சர்மா அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். One day tournament, white ball 50 overs cricket will decide. Rohit Sharma and Kohli, they have to perform. Team has to perform for Rohit Sharma as a captain. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. பங்களாதேஷ் கூட எதிர பங்களாதேஷ் தானே அவ்வளோ நினைக்காதீங்க. நெவர் அண்டர் எஸ்டிமேட் பங்களாதேஷ். இந்தியா பங்களாதேஷில் தோத்தாங்க 2007 வேர்ல்டு கப்பில், வெஸ்ட் இண்டீஸில் நவுத்தி விட்டாங்களே நம்மள குரூப் ஸ்டேஜ்லேயே. அப்புறம் ஸ்ரீலங்கா வர தோத்துட்டு போயிட்டோம். குவாலிஃபை ஆகல நம்ம அதில். அதனால் பங்களாதேஷ். அது மட்டும் இல்லை, 2015 ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் நடந்தது ஆஸ்திரேலியா. கான்ட்ரவர்சி, பெரிய கான்ட்ரவர்சி. ஏன்னா இந்தியா பெட் பங்களாதேஷ் 109 ரனில், இந்தியா 302 அடிச்சா, ரோஹித் சர்மா 137. அது வரை ஸ்ரீலங்காவில் நோ பால் கொடுத்தாங்க இல்லைன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு மறந்து போச்சு, ஞாபகம் தான் சொல்லுங்கள். அதுலேயும் ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. ரைட். இந்தியா ஆக்சுவலாக இப்போ இந்த மேட்ச் கமிங் ஃப்ரம் 3-0 வின் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. அது பைலேட்டரல் சீரிஸ், பைலேட்டரல் மல்டிநேஷனல் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். உங்களுக்கு தெரியும். ICC ட்ரோஃபியை கடைசியாக தோனி ஜெயிச்சது 2013. என் வாய் மூடுறதுக்கு வானும் இப்போ T20 ஜெயிச்சாங்க போன வருஷம். ரோஹித் சர்மா டீம் T20 வேர்ல்டு கப் நம்ம தான் சாம்பியன். காலை தூக்கி கொடுத்துருக்கலாம் 2007 அப்புறம். இது ஒன் டே 50 ஓவர்ஸ். பவர் பிளே எப்படி போடுறீங்க, மிடில் ஓவர் எப்படி போடுறீங்க, 2 ஓவர் எப்படி போடுறீங்க, அது ரொம்ப ரொம்ப கீ. அண்ட் இந்தியா 41 மேட்ச் சொல்லிருக்காங்க பங்களாதேஷ் கூட. நம்ம தான் டாமினன்ஸு. 32 மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருக்கு, பங்களா 8 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கு. கீ பேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கமிங் ஃப்ரம் இஸ் 32nd ஒன் டே 100. இப்போ லேட்டஸ்ட்டாக அடிச்சது அவர் ஆனால் ஒன்று ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபாஸ்ட் பாலிங், ஸ்பெஷலாக ஃபாஸ்ட் பாலிங் தான் புல் அவுட் அவுட் ஆஃப் இஸ் சாம்பியன். பட் ஐ டோன்ட் நோ, ஏஜ் இஸ் கேச்சிங் அப்பா இல்லை ப்ரெஷர் என்னன்னு தெரியல. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இன் 2024 பார்த்தீங்கன்னா ரோஹித் 22 வாட்டி அவுட் ஆஃப் 39 இன்னிங்ஸ் ஃபாஸ்ட் பாலர் அவுட் ஆயிருக்காரு. ஆமாம், 39 22 வாட்டி ஃபாஸ்ட் பாலர் அவுட் பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் இருக்கார்ல முஸ்தபிசுர் ரஹ்மான், ஒரு காலத்தில் CSK விளையாண்டார். அவர் தான் அவர் அவரை டெஃபினெட்லி வில் ட்ரபிள் ரோஹித் சர்மா. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர், ரவுண்ட் த விக்கெட், இன்னும் ஆங்கிள் ஒரு மாதிரி உள்ளே வரும். எப்போவுமே வல்னரபிள் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலருக்கு. ஸோ ரோஹித் சர்மா ஹேஸ் டு பி கேர்ஃபுல். முஸ்தபிசுர் ரஹ்மான் வில் ட்ரை டு கெட் ரோஹித் ஏர்லி. ரோஹித்தை மட்டும் ஏர்லியாக அவுட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பின்னாடி வரவங்க ப்ரெஷரில் வந்துடுவாங்க. ஆவரேஜ் 29.09 தான் அந்த போன வருஷம் நம்ம ரோஹித் சர்மா அகேன்ஸ்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ். அண்ட் ரோஹித் ஸ்கோர் 130 ரன் தான் அடிச்சார். முஸ்தபிசுர் அவருக்கு எதிராக 123 பால் விளையாடிருக்காரு. இது வரைக்கும் நடந்த ரெக்கார்டை சொல்ல 130 தான் அடிச்சிருக்காரு. கிளவர் பாலர் முஸ்தபிசுர் ரஹ்மான். அவர் லாட் ஆஃப் வேரியேஷன் இருக்குது. ஏன்னோ 3 வாட்டி அவுட் வேறு பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா 10 மேட்ச்சில். ஸோ அதெல்லாம் ரோஹித் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். யூ காட் டு பி கேர்ஃபுல். அப்புறம் பார்த்தீங்கன்னா தஸ்கின் அகமது, அவரும் வெரி குட் பாலர், எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவர் தஸ்கின் அகமது வர்சஸ் விராட் கோலி சொல்லாமல், ஆமாம், விராட் 109 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு இந்த தஸ்கின் அகமது 77 மேட்ச்சில். வெரி குட் நேக் இருக்காரு. எப்போதுமே 4th and 5th ஸ்டம்பில் தான் வர மாதிரி பால் போடுவார். பால் உள்ளே கொண்டு வரார் இன் ஸ்விங். தட் வில் டெஃபினெட்லி ட்ரபிள் விராட் கோலி. உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் 2-3 வருஷமாகவே டெஸ்ட் மேட்ச்சில் விராட் கோலி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், ஃப்ளாஷி டிரைவர், ஸ்கொயர் கட்டாக போகும்போது எட்ஜ் ஆகி ஸ்லிப்புக்கு காட் பேண்டார். அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் தஸ்கின் அகமது கிட்ட. ஆனால் நிறைய அவர் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுவார் கண்டிப்பாக கோலியை. இந்த தஸ்கின் அகமது 4th ஸ்டம்பில் உள்ளே வருதுல்ல, அது மாதிரி 86 பேர் அவுட் பண்ணியிருக்காரு ரைட் ஹேண்டர். ஆமாம், ஒன் டே இன்டர்நேஷனல் மட்டும் சொல்கிறேன். ஸோ அது ஒரு கீ பேட்டில். அப்புறம் மேதி ஹசன் வர்சஸ் ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லலாம். மேதி ஹசன் மிராஜ் இஸ் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். இட்ஸ் வெரி குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ. ஸ்ரேயஸ் ஐயருக்கு எதிராக நல்லாவே நிறைய வாட்டி போயிட்டு இருக்காரு ஆஃப் ஸ்பின்னர். ஸ்ரேயஸ் ஸ்கோர் 34 ரன் தான் எடுத்திருக்காரு 25 பால்ல இவருக்கு எதிராக மேதி ஹசன்ட்ட. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேதி ஹசன் ஆஃப் ஸ்பின் போடுறாரு என்னன்னு. அதே மாதிரி ஜடேஜா வர்சஸ் முஷ்ஃபிகுர் ரஹீம், அது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா முஷ்ஃபிகுர் ரஹீம் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் அவங்களுக்கு. விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன். இப்போ கீப்பர் விளையாடுறாரு, ஆஸ் அ பேட்ஸ்மேன் விளையாடுறதில்ல. பட் இஸ் வெரி குட். சாகிப் அல் ஹசனுக்கு ஈக்குவலாக விளையாடக்கூடியவர். சாகிப் இல்லாதனால எல்லா பேட்ஸ்மேன் முஷ்ஃபிகுர் ரஹீம் தான். பட் ஜடேஜா he knows how to get him. அண்ட் முஷ்ஃபிகுர் ரஹீம் வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர் ரொம்ப நாளாக விளையாடுவார். பட் ஜடேஜா எப்போதுமே ஒரு ட்ரபிள் பண்ணியிருக்காரு இன்டர்நேஷனலாக. 8 இன்னிங்ஸ் விளையாடிருக்காங்க. அதில் 105 ரன் தான் எடுத்திருக்காரு 137 பாலில். யார் நம்ம முஷ்ஃபிகுர் ரஹீம், ஜடேஜா. அண்ட் ஒரு வாட்டி தான் ஜடேஜா அவுட் பண்ணிட்டார். பட் அவரை கண்டெயின் பண்ணிட்டார் பாருங்க. அப்புறம் குல்தீப் யாதவ் வர்சஸ் முகமதுல்லா சொல்லாமல், எஸ், முகமதுல்லா ஆல்வேஸ் வல்னரபிள் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் சைனா மேன். குல்தீப் முகமதுல்லா ஒரு வாட்டி தான் அவுட் பண்ணியிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் 88.57 தான் முகமதுல்லா அகேன்ஸ்ட் குல்தீப் யாதவ். அது அவர் கொஞ்சம் உஷாராக இருப்பார் முகமதுல்லா. வல்னரபிள் வர்சஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். நான் முதல்ல சொன்ன மாதிரி 9 வாட்டி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ட்டே அவுட் ஆயிருக்காரு அவர் இது வரைக்கும் இன்டர்நேஷனலில் சொல்கிறேன்.
ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 88.57 தான் அவருக்கு அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அண்ட் குல்தீப் யாதவ் விளையாண்டார்னா யூ வில் டெஃபினெட்லி ட்ராவல் இம் அந்த சைனா மேன் ஆங்கிள். ரைட், பிளேயிங் 11 பங்களாதேஷ் பிளேயிங்லேயே மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். தன்சீத் ஹசன் லெஃப்ட் ஹேண்டர், சௌமிய சர்க்கார் இஸ் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்டர், நஜ்முல் ஷாந்து கேப்டன் நம்பர் 3ல வருவார், அவரும் லெஃப்ட் ஹேண்டர். நம்பர் 4 மெஹதி ஹசன் மிராஜ் ரைட் ஹேண்டர். நம்பர் 5ல முஷ்ஃபிகுர் ரஹீம், அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரா இல்லையா தெரியல, பட் ஈ வில் டெஃபினெட்லி கம் அட் 5 or 4 டிபெண்டிங் அப்பான் விக்கெட் எப்போ உள்ளதுன்னு. அவரும் நல்ல பேர். நம்பர் 6 முகமதுல்லா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இஸ் வெரி குட், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். நம்பர் 7 தோபித் ஹிர்தாய், அவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அந்த டாப் 7ல் யாராவது 2 பேர் நின்னா கூட பெரிய ஸ்கோர் வரும். ஆனால் துபாய் பிச்சுனால பிச்சு ரிப்போர்ட்டில் அப்புறம் சொல்ல என்ன நடக்கும்னு. 8th நம்பரில் முஸ்தபிசுர் ரஹ்மான் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். 9ல் தஸ்கின் அகமது, அவர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். 10ல் ரிஷப் ஹொசைன், அவர் லெக் ஸ்பின்னர், நல்ல லெக் ஸ்பின்னர், ஈ கேன் பேட் ஆல்சோ. 11 நசும் அகமது, அவர் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர். அண்ட் அவரு இல்லைன்னா மேபி தசீம் ஹசன் கூட போவாங்க ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். ஏன் கேட்குறேன்னா அந்த பிச் ரிப்போர்ட்டுக்கு நான் வரேன். பிச் ரிப்போர்ட் வந்து ரொம்ப பிச்சு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இந்த கிரவுண்டில் நிறைய மேட்சஸ், என்னதான் ஸ்கொயர் 5-6 ஸ்கொயர் இருந்தாலும் துபாய் கிரவுண்டில் இந்த இன்டர்நேஷனல் லீக் T20 ஃபுல்லாக அங்கே தான் நடந்தது. துபாய் வைப்பர், துபாய் கேபிட்டல், ஷார்ஜா வாரியர், அபுதாபி எல்லாமே அங்கே தான் விளையாண்டாங்களே. டயர்டாச்சு. அது இல்லாமல் லோக்கல் டோர்னமெண்ட்லாம் அங்கே நிறைய நடக்கும், புக்காத்தர் லீக், துபாய் கிரிக்கெட் லீக்லாம். ஸோ அதனால் வேர் அண்ட் டேர் நிறையா இருக்கும். டியூ வேறு வரும் ராத்திரி 8:30 மணிக்கு. கடைசி 20 ஓவர் பால் கிரிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபார் ஸ்பின்னர்ஸ். அது பால் எத்தனை வாட்டி தொச்சு போடுறது. அதனால தான் நான் சொல்கிறேன், மேபி 2 ஸ்பின்னரோட போவாங்கன்னு நினைக்கிறேன். மெஹதி ஹசன் மிராஜ் அண்ட் நசும் அகமதோ இல்லைன்னா ரிஷப் ஹசனோ. 3வது ஃபாஸ்ட் பாலர் தசீம் ஹசன் மைட் பிளே ஃபார் தம். இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவுக்கு வந்து அப்வியஸ்லி ரோஹித் சர்மா அண்ட் கில் தான் ஓப்பன் பண்ணாங்க. விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், அக்சர் பட்டேலா, வாஷிங்டன் சுந்தரா, தே ஹேவ் டு டிசைட். ஹார்திக் பாண்டியா அப்வியஸ்லி எஸ் நம்பர் 7. 8ஆம் நம்பர் ஜடேஜா. நம்பர் 9 ஹர்ஷித் ராணா. 10 ஹர்ஷதீப் சிங். 11 முகமது ஷமி. இதான் 11 இருக்கும். 3 பேசர் ப்ளஸ் ஹார்திக் பாண்டியா, ஷமி, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங். 3 ஸ்பின்னு போனால் 3 பேருமே கூட விளையாட வைப்பாங்க. அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜடேஜா. ஏன்னா எப்போதுமே 20 ஓவர் மேட்சுக்கே ஆல்ரவுண்டர் வேணும்னு நம்பர் 9 வரைக்கும் ஆல்ரவுண்டர் வச்சுட்டு இருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் இவங்களெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் ஜாப் இவங்க போலிங் பேட்டிங்கில் பண்ணிட்டு இருக்காரு அக்சர் பட்டேல் டாப்பில் வந்து. ஸோ 50 ஓவர்னால மேபி தேல் கோ வித் 3 ஆல்ரவுண்டர்ஸ். அப்படி இல்லைன்னா குல்தீப் யாதவ் கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா லெஃப்ட் ஆம் சைனா மேன் வில் டெஃபினெட்லி ட்ரபிள் எனி பேட்ஸ்மேன். 260 தான் மேக்ஸிமம் வரும்னு நினைக்கிறேன். 260-70. ஏன்னா பால் லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும், பிச் ஆர் டயர்ட், அவுட் ஃபீல்டு, பேட் ஃபர்ஸ்ட்டு, அவ்வளோதான். ரெக்கார்டே சொல்கிறேன். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இந்த துபாய் கிரிக்கெட் கிரவுண்டில் ஒன் டே இன்டர்நேஷனல் 218. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 192. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 22 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் 34 வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் 355 ஃபார் 5 இந்த கிரவுண்டில் இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான். பார்த்தியா, என்னமோ லோ அண்ட் ஸ்லோன்னா பிச்சு ஸ்லோவாகிடும்னா டியூன்னா அப்படிலாம் கேட்பீங்க. தெரியும். இது வந்து 2015 10 வருஷம் முன்னாடி. அப்போல்லாம் T20 எமர்ஜ் ஆகவே இல்லை ஃப்ரான்ச்சைசி. அப்புறம் தானே ஏகப்பட்ட ஃப்ரான்ச்சைசி இஷ்டத்துக்கு ஃப்ரான்ச்சைசி விளையாடிட்டு இருக்காங்களே. அப்போ அடிச்ச ஸ்கோர் இது 10 வருஷத்துக்கு முன்னாடி. லோவஸ்ட் 91 ஆல் அவுட். நமீபியா வாஸ் UAE அசோசியேட் மெம்பர். அதை வி டோன்ட் ஹேவ் டு கன்சிடர் மச். இதுதான் மொத்தத்தில் டியூ ஃபேக்டர் இருக்கும். அதை வச்சு டீம் செலக்ட் பண்ணுங்கள். ரைட் டீம் செலக்ட் பண்ணி அண்ட் ரைட் பேட்டிங் ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எட்ஜ் இந்தியா தான் ஷுட் வின், பட் பங்களாதேஷ் ஆன் கிவன் டே தே கேன் சர்ப்ரைஸ் யூ. அதுவும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கான்ட் ஹேவ் கம்ப்ளிசன்சி. பங்களாதேஷ் தானே இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். 2007 வேர்ல்ட் கப், 2015 வேர்ல்ட் கப். நீங்கள் நினைக்கிறத பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். இப்படி பார்த்து லைக் கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.